அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இதுவரைக்கும் ரெமீரா டாக்ஸில் நிறைய கதைகளை பற்றின உளவியல் பார்வைகளும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நிறைய என்னுடைய கிளையண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் என்னை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய சில கேள்விகள், குறிப்பாக பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை பற்றின ஒரு உளவியல் நுணுக்கங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், அவங்கள நாங்கள் எப்படி கையாள்வது அப்படின்லாம் என்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். சில கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கா, எப்போவுமே தனி உலகத்தில் இருக்கா, நாங்கள் எது கேட்க போனாலும் எரிஞ்சு விழறா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அந்த குழந்தை +1 படிக்கிற குழந்தை. அப்போ ஏன் அந்த மாதிரியான அந்த குழந்தைங்களுக்கு அது ஏற்படுது அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன், அதாவது பள்ளி, பெற்றோர்கள் அப்படின்னு மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன் அவங்களுக்குள்ளே இருந்து அவங்கள அப்படி பிஹேவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை. அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது தான் அந்த பெற்றோர் என்கிட்ட கேட்ட கேள்வி. அதை கையாள்வது ரொம்ப சுலபம். ஜேர்னலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு நான் சில விஷயங்களை எழுத சொன்னேன். ஸ்கூல் போனாலும் இதை தான் பண்ணுறேன், என்னோடய நோட்ஸில் இருந்து, என்னோடய ரெக்கார்ட்ஸில் இருந்து, வீட்டுக்கு வந்தாலும் படி எக்ஸாம் ப்ரெஷர், இப்படி பண்ணுற நேரத்தில் என்கிட்ட திரும்பவும் நீங்கள் இதையே தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இல்லை, இதை நீங்கள் பண்ணால் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லி, அவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கூடவே இருந்து அவங்களுக்கு நான் அதை பண்ணி கொடுத்தேன். அதை ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்ணேன்னு தானே உங்களுக்கு கேட்கணும். ஜேர்னலிங் அப்படிங்கிறது முதல்ல அவர்களை பற்றி அவர்கள் எழுதுவது. அவங்களுக்கு என்ன கேள்விகள் தன் மனசில் தோணுதோ அதெல்லாம் அவங்க அந்த ஒரு பேப்பரில் போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்தது ஃபர்கிவிங். முதல்ல அவங்களுக்கு குழந்தைங்க கோவப்படுறாங்கங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அந்த கோவத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மனப்பான்மை தன்மேலேயே இருக்குது. அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க தன்னைத்தானே மன்னிக்கணும். அந்த மன்னிப்புக்கு உள்ளானா மட்டும்தான் அவங்களால வெளியில் வர முடியும். அப்போது அதை யூ நீட் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அதை ஜேர்னல் பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறமா தேங்க்ஸ் கிவிங். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவங்க நன்றி சொல்லும்போது தன்னை சுற்றி இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த குழந்தைக்குள்ளே ஏற்படும். இதை செய்ய 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 அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களுக்காக நம்ம செய்கிற விஷயமான ஆரம்பத்தில் ஒரு கேள்வியோடு வரக்கூடிய குழந்தை இது தனக்காக தான் செய்து கொள்ளும் விஷயம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அது தோன்றது ரொம்ப பெரிய சிறப்பாக அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டோடு கொடுக்குது. அந்த பெற்றோர்களுக்கும் இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதே மாதிரி மற்ற பெற்றோர்கள் அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் என்ன அப்படின்னு விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.